ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொகுதி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1967 ஆண்டு முதல் கடந்த 2021 ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் 8 முறையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தேர்தலில் முதன்முறையாக ஆலந்தூர் தொகுதியில் தான் போட்டியிடுறாரு. 1967, 1971 சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக சார்பில் எம்ஜிஆர் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெறார். இப்படிப்பட்ட இந்த ஆலந்தூர் தொகுதியை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். தலைநகர் சென்னையினுடைய முக்கிய போக்குவரத்து முனையமாக திகழக்கூடியது தான் இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தாலும் நம்ம சென்னையினுடைய முக்கிய பகுதியில் ஆலந்தூரும் ஒன்று. நகர வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அதிகம் உள்ளதால இது வெகும் வேகமாக வளர்ந்து வரும் தொகுதியாக கருதப்படுது. இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட சர்வதேச விமான நிலையம் அருகில் அமைந்திருக்கு. ஐடி நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அதிகம் உள்ள நகர்ப்புற பகுதி. மெட்ரோ ரயில் வசதி மற்றும் நல்ல போக்குவரத்து இணைப்புகள் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா ஆலந்தூர் எடுத்துக்கலாம். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆலந்தூர், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், பழவந்தாங்கல், மீனம்பாக்கம், மௌலிவாக்கம், நந்தம்பாக்கம், ஐயப்பன்தாங்கல், மணப்பாக்கம், முகலிவாக்கம், கவுல் பஜார், கொளப்பாக்கம், கெருகம்பாக்கம், கோவூர் மற்றும் புனித தோமையார் மலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளாக கருதப்படுது. அதே போல் ஆலந்தூர் பகுதியில் பழமை வாய்ந்த புனித தோமையார் மலை கிறிஸ்தவ ஆலயம், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் ஆகிய பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலங்களும் அமைஞ்சிருக்கு. அதே போல் சென்ட் தாமஸ் மவுண்டுடைய துணை ஆணையர் அலுவலகம், வடக்கு மண்டல ஐஜி அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், இந்திய இராணுவ அலுவலர் பயிற்சி மையம் போன்ற முக்கிய சிறப்பு வாய்ந்த இடங்களும் இந்த ஆலந்தூர் தொகுதியில் தான் இருக்குது. ஆலந்தூர் தொகுதி சென்னை புறநகரோட முக்கிய போக்குவரத்து முனையமாக விளங்குது. இந்த தொகுதியில் மெட்ரோ ரயில் சேவை, பறக்கும் ரயில் சேவை, மின்சார ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என முக்கிய போக்குவரத்து இணைப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிராமண சமூகத்தினர் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதியாக விளங்குது. அதே போல் இந்த தொகுதியில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் சம அளவில் வசித்து வராங்க. ஆலந்தூர் தொகுதி முழுமையாக நகர்ப்புற வாக்காளர்கள் அதிகம் உள்ள ஒரு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆலந்தூர் பகுதியை சொல்லலாம். அதே போல் அரசு ஊழியர்கள், நடுத்தர வர்க்கம், ஐடி துறை பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகியோர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருப்பதால் தேர்தல் அரசியலில் முக்கியமான நகர்ப்புற தொகுதியாக ஆலந்தூர் தொகுதி பார்க்கப்படுது. 1967 ஆண்டு எம்ஜிஆர் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெறாரு. அதே மாதிரி 1971 ஆண்டும் எம்ஜிஆர் அவர்கள் திமுக சார்பாக வெற்றி பெறாரு. அதன் பிறகு 1977 ஆண்டு அதிமுக சார்பாக போட்டியிட்ட KM அப்துல் ரசாக் 30,961 வாக்குகள் பெற்று 37% வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆபிரகாம், திமுகவை சேர்ந்த ஆபிரகாம் 27,112 வாக்குகள் பெற்று தோல்வி பெறாங்க. அதற்கு அடுத்த தேர்தலாக 1980 மீண்டும் அதிமுக சார்பாக போட்டியிட்ட KM அப்துல் ரசாக் 32,716 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய தேசிய காங்கிரசுடைய வேட்பாளர் சம்பத் 44,506 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிக்கிறார். அதன் பிறகு நடந்த 1984 ஆண்டு தேர்தலில் ஆபிரகாம், திமுகவை சேர்ந்த வேட்பாளர் 61,300 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவினுடைய வேட்பாளரான மோகனரங்கம் 60,394 வாக்குகள் பெற்று தோல்வியை சந்திக்கிறார். அதன் பிறகு 1989 ஆண்டு திமுகவினுடைய வேட்பாளர் சி சண்முகம் 67,985 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு. அப்போ கொஞ்சம் இரு அணியாக இருந்த அதிமுகவில் ஜே அணி சார்பாக போட்டியிட்ட அடைக்கலம் 41,976 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிக்கிறார். அதன் பிறகு நடந்த 1991 ஆண்டு தேர்தலில் அதிமுக சார்பாக எஸ் அண்ணாமலை அவர்கள் 88,432 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவினுடைய வேட்பாளர் பம்மல் நல்லத்தம்பி அவர்கள் 53,521 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிக்கிறார். அதன் பிறகு 1996 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பாக சி சண்முகம் 1,17,545 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவினுடைய வேட்பாளர் புருஷோத்தமன் 41,551 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிக்கிறார். அதன் பிறகு 2001 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில்
முன்னாள் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி அவர்கள் போட்டியிட்டு 94,554 வாக்குகள் பெற்று வெற்றி பெறுறாங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட வீரப்பன், எம்ஜிஆர் கழகத்தினுடைய வீரப்பன் 81,958 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிக்கிறார். அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வேட்பாளர் இப்போதைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசன் அவர்கள் 1,33,232 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு. இந்த 2006ஆம் ஆண்டு தேர்தலில் இதற்கு முந்தைய தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவினுடைய வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய வளர்மதி அவர்கள் போட்டியிட்டு 1,15,322 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தேமுதிக சார்பாக போட்டியிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் 76,537 வாக்குகள் பெற்று வெற்றி பெறுறாங்க. இந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட காயத்ரி தேவி 70,783 வாக்குகள் பெற்று தோல்வியை சந்திக்கிறாங்க. அதன் பிறகு, அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பதவி விலகிய பிறகு நடைபெற்ற 2014ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட VNP வெங்கட்ராமன் அவர்கள் வெற்றி பெறுறாங்க. அதன் பிறகு மீண்டும் நடைபெற்ற 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய இப்போதைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசன் அவர்கள் போட்டியிட்டு 96,877 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாங்க. இந்த தேர்தலில் அதிமுக சார்பாக போன எலெக்ஷனில் தேமுதிக சார்பாக போட்டியிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் இந்த எலெக்ஷனில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு 77,708 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிக்கிறார். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு தேர்தல், கடந்த தேர்தலில் திமுக சார்பாக அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் போட்டியிட்டு 1,16,785 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாங்க. இந்த தேர்தலில் அதிமுக சார்பாக ப வளர்மதி அவர்கள் போட்டியிட்டு 76,214 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை சந்திக்கிறாங்க. இந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில், அதாவது திமுக சார்பாக போட்டியிட்ட தாமோ அன்பரசன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவினுடைய வேட்பாளர் ப வளர்மதியோட 40,571 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் SARக்கு பிறகு ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2,96,052 பேர். ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு பிரித்து எடுத்தோம்னா 1,43,839 பேர், பெண் வாக்காளர்கள் 1,52,173 பேர், மூன்றாம் பாலினத்தவர்கள் 40 பேர். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த எலெக்ஷனில் அமைச்சர் தாமோ அன்பரசன் மீண்டும் போட்டியிடுறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சரவணன் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மகாலட்சுமி அவர்கள் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஹரீஷ் அவர்கள் போட்டியிடுறாங்க. நகர்ப்புற முக்கிய தொகுதி என்று சொல்லக்கூடிய இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் தாமோ அன்பரசன் அவர்கள் வெற்றி பெறுவாரா, இல்லை ஏதாவது மாற்றம் எதுவும் நடக்குமா என்பதை தேர்தல் முடிவு வரும் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.